கடைசியா அண்ணனுக்கு எப்போ ஒரு கட்டி பிடிச்சி ஆற தழுவி ஒரு முத்தம் கொடுத்தீங்க? மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சினிமால இத்தனை நாளா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்க உடைக்க போறோம். வெரி ஹாப்பி டு வெல்கம் திஸ் இஸ் கார்த்திக் நேதா அண்ட் ஆக்டர் விவேக் பிரசன்னா. அண்ணன் தம்பி கரெக்டா? ஆமா ஆமா. படபட சாங் இருக்கு. படபட தான் முதல்ல எனக்கு அங்கீகாரம். வெண்ணிலா கபடி குழு படத்துல அது என்னுடைய 4வது பாட்டு. படபடவென பறந்திட இன்று சிறகுகள் அடடா முளைக்கிறதே. ரொம்ப போய் மக்கள்கிட்ட சேர்றது வந்து போரானே போரானே வாகை சூடுவாங்க. போரானே போரானே காத்தோட கூத்தல போல இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. அவரோட வாழ்க்கையை சம்பந்தப்பட்டுதான் நீங்க அந்த லைன் எழுதிருக்கீங்க. எங்க பூனை எபிசோடு எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க வளர்க்குறது எல்லாமே எங்களோட இருக்காது. நான் பிரேமண்ணாக்கு அப்படி இல்லை, அவர் கூடயே தான் இருக்குங்க. இப்போ பூனை உள்ள வந்து தடவும் போது நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு மூவ் ஆறல, அதை பத்தி தான் எழுதியிருந்தோம். ஏன்னா அந்த பாட்டு சூழல் அப்படி. இந்த சண்டை அடிதடிலாம் சின்ன வயசுல அது இருந்திருக்கு. அந்த வயசுக்கு உண்டான எல்லாமே வந்து போவோம். நைஸா அண்ணன் வந்தானே இது இன்னைக்கு நடிச்சுட்டு போட்டு கொடுத்துறேன் அப்படின்ட்டு வீட்டுல போய் பண்றது எல்லாமே. ஆனா மனசுக்குள்ள அந்த ஒரு பாசம் கொட்டி கிடக்கும். உங்களுக்குள்ள அது மாதிரி அந்த கிஃப்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? நான் தெளிவா இருந்தாலே வீட்டுக்கு கிஃப்ட் தான். எழுதுற எல்லா பாட்டுமே நேஷனல் அவார்டு கிடைக்கும். தமிழ் இலக்கிய உலகத்துல பல நூற்றாண்டுகளுக்கு வந்து இவர் தான் ரெஃபரன்ஸா இருக்கு. கடவுள் முன்னாடி வந்து கேட்டாருன்னா ரெண்டு விஷயம் வீரமா நான் ரங்கசாமி ரங்கசாமி உன் பையன்கிட்ட சொல்லு என்ன? சொன்னேன். இந்த 90s 80s எல்லாம் சொல்லுவாங்க பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அண்டர்டேக்கர் கெயின்லாம் வரும்போது 2 பேர் வந்தா 2 பேருமே வந்து பயங்கரமா ஒவ்வொரு விஷயத்துல கலக்குவாங்கல்ல. அது போல சினிமால இத்தனை நாளா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்க உடைக்க போறோம். வெரி ஹாப்பி டு வெல்கம் திஸ் இஸ் கார்த்திக் நேதா அண்ட் ஆக்டர் விவேக் பிரசன்னா. வணக்கம். எஸ், நீங்க தான் அந்த பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நாங்க சொல்ல போறோம். எஸ், இந்த அண்ணன் தம்பி பாசம் சொல்லும் போது சினிமால வந்து 2 பேருமே அவ்வளவு ஈஸியா வந்து ஏன்னா உங்களோட வெளியில இருந்து பார்க்கும்போது இத்தனை நாளா உங்களோட ஒர்க் ஃபாலோ பண்ணும் போது தெரிஞ்சிடும். ஸோ அண்ணன் தம்பி கரெக்டா? ஆமா ஆமா. இல்ல மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க, ஆமா தம்பி நல்லா இருக்காரா, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. நானும் அதை மெயின்டைன் பண்ணிப்பேன். ஆமா, எங்க அண்ணன் நல்லா இருக்கேன். அவர் ஒரு மைனர் இல்லையா, பாக்கிறதுக்கு அப்படி முழு இருக்கிறதுனால நம்ம தாடி கிடியும் வச்சுட்டு வயசான கெட்ட போய் பண்ணி அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ முதல்ல இப்போ 2 பேரும் சினிமால நீங்க தான் அறிமுகமாகறீங்க லிரிசிஸ்டா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, சினிமாக்கும் உங்களுக்கும் இருக்க தொடர்பு. ஏன்னா அவ்வளோ ஈஸியா அந்த கதவு நிறைய பேருக்கு திறந்துடாது. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி நீங்க பண்ண அந்த முயற்சி பத்தி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் சினிமால நான் 2001 இங்க சென்னைக்கு வந்தேன். சினிமாவில் பாடல் எழுதணும் அப்படின்னு வந்தேன். 2005 என்னுடைய முதல் பாடல். அந்த 4 வருடங்கள் வந்து தொடர்ச்சியா தேடுறது தான். அது நான் மட்டும் தனியா தேடல. நான் இங்க வந்து அறை எடுத்து தங்கியிருந்தப்போ என்னுடைய ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் இப்போ இந்த சரவணன் ஒருத்தர், திண்டுக்கல் சரவணன் சொல்லி புகழ் அடைஞ்சிருக்காரு இல்லையா, மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆமா ஆமா, நாங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் அப்போ. ஓகே. ஆமா, அதில் ரமேஷ் அப்படின்றவர் வந்து சுசி கணேசன் அவருடைய உதவி இயக்குனராக இருந்தார். ஓகே ஓகே ஓகே. தொட்டி ஜெயலலிதா அறிமுகம். ஆமா, அப்போ நம்ம நடிகர் சூரி நாங்கள் எல்லாம் பண்ண ஒன்றா தேடிட்டு இருந்தவங்க தான், ஒன்றா கூடிக்கிறவங்க தான். அப்போ அந்த ரமேஷ்ன்றவர் தான் முதல்ல கார்த்திக் இந்த மாதிரி கலைப்புலி தானு ஆஃபீஸில் தொட்டிஜியான ஒரு படம் ஆரம்பிச்சிருக்காங்க. முகவரி படம் பண்ண துரை இயக்குனர், போய் பாரு, இளங்கோன்னு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. இந்த தாய் அன்பு, தாய் உள்ளம் படைத்த ரமேஷ் தான் போ அப்படின்னு சொன்னாப்புல. நான் அந்த பயணத்தில், தேடல் பயணத்தில் அந்த படத்துக்கும் போனேன். சரி, இதுக்கும் போய் பார்ப்போம் அப்படின்னு. அப்படி போய் தான் இந்த இளங்கோவன் சொல்லி, அப்போ இப்போ நீங்கள் சொல்லிங்களா அதே மாதிரி அப்போ இன்னும் ரொம்ப எலும்பா பள்ளிக்கூடம் முடிக்கிற பையன் மாதிரி தான் இருப்பேன். சரி, அவெல்லாம் எங்கடா எழுத போகிறான்ற மாதிரி தான் அவர்கிட்ட கேட்டார். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. அந்த ரமேஷ் இளங்கோ இவங்க 2 பேருடைய அன்பு தான் இயக்குனர் என்னை பார்த்தாரு, என்னோட கவிதைகள்லாம் பார்த்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் மெட்டு கொடுத்தாரு. இப்படி தான் ஆரம்பிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அண்ணன் வாய்ப்பு தேடிட்டு இருக்காருன்னு மட்டும் செய்திகள் வந்து நேரத்தில் படத்துக்கு பாடல் எழுத போறாரு? ஆமா, இது என்னன்னா ஆவடி பஸ் டிப்போல தரையில உட்காந்துக்கிட்டு தான் இந்த மேட்ரு எனக்கு சொல்றாரு. என்ன கார்த்தி என்ன போயிட்டு இருக்குங்கிறப்போ, இந்த மாதிரி தம்பி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், படத்து பேர் வந்து தொட்டி ஜெயா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிம்பு
ஏன்னா அப்பெல்லாம் ரிவீல் பண்ண முடியாத மாதிரியே ஓகே இருந்தது. ஓகே சினிமா நியூஸ் வெளியே எங்கேயும் சொல்லக்கூடாது. தம்பிங்கன்னாலும் சொல்லிட்டாரு, சரி. சிம்புக்கு எழுதியிருக்கேன் அவரோட படத்துல இது மாதிரி ஒரு பாட்டு நல்ல ஹிட் ஆச்சு அந்த சாங். வந்து இந்த பாட்டு பட்டி தொட்டியும் ரீச் ஆச்சு சினிமா வட்டாரங்களுக்குள்ள. ஏன்னா இந்த பாடலோட இது என்னன்னா பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். அந்த மியூசிக் டைரக்டர் புகழ்வாங்க, பாடினவங்க புகழ்வாங்க. கடைசி கேட்டகரியா தான் ஓகே யார் எழுதியிருக்கா, நல்ல லிரிக்ஸ் நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. படபட சாங் இருக்கும். ஆமா, அதான் படபட தான் முதல்ல எனக்கு அங்கீகாரம். வெண்ணிலா கபடி குழு படத்துல அது என்னுடைய 4வது பாட்டு. ஓகே ஓகே 4வது பாட்டுக்குள்ள அந்த மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி. ரொம்ப போய் மக்கள்கிட்ட சேர்ந்தது வந்து போரானே போரானே வாகை சுடுவாங்க. வாகை அது வந்து இன்னும் போய் மக்கள்கிட்ட யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி அதுல அப்பதான் வந்து ராமமுத்துக்குமார் அண்ணாவோட பழக்கம் இன்னும் அதிகமா. ஓகே ஓகே. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இவர் சினிமால நடிகரா அறிமுகமாகிறாரு. இறைவி ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு கேரக்டர் பயங்கரமா நின்னுச்சுல அந்த டைம்ல. ஆமா, அந்த டைம்ல நின்னுது. ஏன்னா அதுல பாக்கும்போது யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க இவருக்கு இவ்வளவு சின்ன வயசுன்னு. அந்த ஒரு தோற்றமும் அவரோட சேதுபதி சேதுபதியும் இறைவி மாநகரம். சார் குறிப்பா 96ல எனக்கும் வந்து ஒரு பெரிய வருத்தம். டைரக்டர் பிரேம்குமார் அவர் கூட கேட்கும் போது சார் 96ல ரொம்ப பிடிச்ச பாடல் என்னன்னு கேட்கும் போது ரொம்ப பிடிச்ச பாடல் படத்துல இடம் பெறாத பாடல் அந்தாதி தான் அவரும் சொல்லியிருந்தார். அது ரொம்ப அருமையான ஒரு 7 நிமிஷம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த பாடலோட அனுபவமா இருக்கட்டும்? அது பயங்கரமான ஒரு காதல் ரசத்தை வாழ்க்கை அனுபவங்களா? வாழ்க்கை காதல் எல்லாம் எப்படி அது இன்னொன்று அது எதை செஞ்சாலும் சரியாக செய்யணும்னு ஒன்று, இன்னொன்று உள்ளேருந்து செய்யணும் மட்டும்தான். அதனால தான் நான் பெரும்பாலும் நிறைய படங்களும் எழுதலை. அந்த கதாபாத்திரத்தோட அந்த சூழலோட எனக்கு ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வேணான்னு சொல்லி காசுலாம் கூட திருப்பி கொடுத்துலாம் கூட வந்திருக்கேன். நான் அதுவாக மாறணும். இப்போது பம்பர்னு ஒரு படம் எழுதுனேன் அப்படின்னா அதில் தெல்லவாரியாக தெரிஞ்ச ஒருத்தன் கதாநாயகன், அவனை பற்றி ஒரு பாட்டு, அவனோட எல்லா பாடலும் நீங்கள் தான் எழுதிருந்தீங்க. ஆமாம். இப்போ நான் தெல்லவாரியாக தெரிஞ்சிருக்கேன் இல்லையா, என்னால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதனால் நான் எழுதுறேன்னு சொல்கிறேன். என்னால் கனெக்டே பண்ணிக்க முடியாத ஒரு பாடல் நான் வெறுமனே என்னுடைய நாலேஜ்லேருந்து எழுதக்கூடாதுன்னு நினைப்பேன். குறைஞ்சபட்சம் என்னோட ரத்தம் சதையும் அதில் ஒரு வரிகளாக மாறணும். அப்படி தான் அந்தாதி பாட்டும். இது நாள் வரைக்கும் எனக்குள்ளே இருந்த காதல் இருக்கு இல்லையா, அது அந்த மெட்டுக்குள்ளே அப்படியே பிரவாகம் எடுக்கணுங்கிற ஆசை தான், அதுதான் எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ லைஃப் ஆஃப் ராம்ல ஒரு வரி இருக்கும், இரு காலின் இடையிலே உரசும் பூனையா. அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் பிரேம்குமார் சார் கிட்ட பேசும்போது நாங்கள் என்னென்னவோ அதுக்கு நினைச்சோம், இப்படி எழுதியிருப்பாரா, இது என்னப்பா சம்மந்தமே இல்லாமல் ஒரு வரியா இருக்கு இது, ஆனால் அது இவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் பார்க்கும்போது அவர் வீட்டில் அவரோட வாழ்க்கையை சம்மந்தப்பட்டுதான் நீங்க அந்த லைன் எழுதிருக்கீங்க. அவர் வீட்டில் நிறைய பூனைகள் இருக்கும். இல்லை, எனக்கு அதெல்லாம் அப்போ தெரியாது. ஏன்னா எனக்கு பூனைன்னா பிடிக்கும். அப்படியா? எங்க வீட்டில் ஊர்ல இருக்கும்போது, சேலத்தில் இருக்கும்போது பூனைகள் வளர்ப்போம், நாய்கள் வளர்ப்போம், எல்லாமே வண்டியில் அடிபட்டு இறந்துடும். எங்க பூனை எபிசோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்க்குறது எல்லாமே எங்களோட இருக்காது. ஆனால் பிரேமண்ணாக்கு அப்படி இல்லை, அவர் கூடயே தான் இருக்குமே. ஏதோ ஒரு வகையில் பூனை அம்மு எல்லா பூனைக்கும் அம்முன்னு தான் பேர் வரும். எல்லா பூனைக்கும் எதுவுமே வந்து இருக்காது, அம்மாட்ட போயிடும். அது அதனால அந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன ஸ்டோரி இருக்காது. நாய்க்கு எங்களுக்கு அதான், விலங்கு நம்மளுக்கு நாமளே விலங்குங்கிறதுனால அது நிக்க மாட்டேங்குது. வள ஆசையா வளர்ப்பீங்க, இறந்துரும் இல்லை போயிடும். அது உள்ளுக்கிற நினைவு வந்து மரணத்துக்கு தொடர்பான நினைவு பூனைனா எனக்கு. ஆனா இந்த பாட்டுல அப்படி எழுதல. பூனை உள்ள வந்து தடவும் போது நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு மூவ் ஆகிறோம்ல, அதை பற்றி எழுதியிருந்தோம். ஏன்னா அந்த பாட்டு சூழல் அப்படி. அப்புறம் தான் பிரேமண்ணா வீட்டுக்கு போனால் வசவசன்னு ஒரே பூனைகளாக இருக்கு. அப்புறம் பூனை எங்களை இணைச்சிருச்சு. ஓகே, இப்போ எப்பவுமே ஒரு சகோதரர்கள்லாம் வெறும் ஷேரிங் த குட் திங்ஸ் மட்டும் இல்லை, பீயிங் இன் த பேட் ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நடிகர்களாவோ எழுத்தாளர் எல்லாருக்குமே அது ஒரு பேட் ஃபேஸ் இருக்கு. அப்போ 2 பேரும் எந்த அளவுக்கு ஒரு கை கோர்த்து இருந்தீங்க அந்த மாதிரி? குறிப்பாக இப்போ இவர் சொல்லும் போது கூட இவருடைய நேர்காணல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வெளிப்படையா இருக்கும். ஆமா, நான் இப்படிதான் இருந்தேன், இப்படிதான் இருந்துச்சு, ஒரு ஃபால் இருந்துச்சு, திரும்ப அதுக்கு ஒரு ரைஸ் இருந்துச்சு எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு தம்பியா, என்னடா அண்ணன் ஒரு பேட் ஃபேஸ் கடந்து போயிட்டு இருக்காரு, இல்ல பேட் ஃபேஸ்? அமைதியா இருந்துச்சு, அவ்வளவுதான். இதுவும் கடந்து போகும், அவரோட லைனே நான் சொல்றேன். அந்த மாதிரிதான் நான் கடந்து போகும், அவ்வளவுதான். ஏன்னா இப்போ மூளை இல்லாதவனுக்கு நம்ம புரிய வைக்கலாம், மூளை இருக்கிறவனுக்கு வந்து அது தெரியும் எந்த நேரத்துல வந்து அது கரெக்டா இருக்கும், எந்த நேரத்துல வந்து நாம இப்படி பண்ணுவோம், எந்த நேரத்துல நம்ம அமைதியா இருப்போம்னு மூளை இருக்கிறவனுக்கு தெரியும். அதனால எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் நீங்க சொல்ற மாதிரி வருத்தம் இல்லாம இருக்காது, வேற வழி இல்லையே, கடந்து தானே போகணும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் அவங்க யாரோடைய, ஏன்னா எனக்கே புரியாம ஒரு பாதையில தான் நான் போயிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே, தம்பிக்கு சரியா, அம்மா அப்பா அண்ணன் நண்பர்கள், இவங்க எல்லாருக்குமே என்னன்னா, கார்த்தி இதுல இருந்து வெளியே வரமாட்டானா அப்படிங்கிற எந்த டைம் தெரிஞ்சுக்கலாம். அது முதல்ல இருந்தே நான் என்னுடைய 13-14 வயசுல இருந்தேன் இப்படிதான்.
அதுவும் நான் 22, 23 வயதெல்லாம் வரும்போது நான் மயக்கத்தின் உச்சத்தில் தான் இருக்கேன். அது நான் செய்கிற செயலே கிடையாது, மயக்கம் செய்கிற செயல் தான். இவங்க யாருக்கிட்ட இருந்துமே ரியாக்ஷனாக எதிர்வினையாக வெறுப்புங்கிறதே வந்தது கிடையாது. இப்படி நீங்கள் யார் லைஃப்லையுமே பார்க்க முடியாது. நான் அதனால தான் என்னைய எப்பயுமே கிஃப்டட்னு சொல்கிறது. யாருக்குமே அமையாது. நான் செய்கிறதுக்கு எதிர்வினையாக வெறுப்பு தான் வரணும். ஆமாம், இல்லைன்னா ஆகப்பெரிய தண்டனை தான் எனக்கு கிடைக்கணும். ஆனால் ஒவ்வொரு முறையும் எதிர்வினையாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துமே அன்பு தான் வருதுங்கும் போது இல்லை, அது எனக்கு புரிகிற போது தான் நான் மாறினது. அது புரியறதுக்கு தான் இவ்வளோ வருஷம். அதுக்கப்புறம் தான் அன்புங்கிறது தான் எல்லாம். அதனால தான் என்னோட எல்லா பாடல்களையுமே அந்த சுச்சுவேஷனே அது இல்லைன்னா கூட அன்பை கொண்டு போய் நான் நுழைச்சிருவேன். நம்ம பேரன்பே காதல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அன்பு தான் காதலும் அப்படிங்கிறதுனால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அவங்களால எனக்கு அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே அன்பாக தான் இருந்திருக்கு. இப்போ 2 பேருமே ஒரு பயங்கர பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் லிரிசிஸ்டாக இருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான நேரம் இருக்கா? சின்ன வயசுல நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுற்றிட்டு நீங்கள் ஒன்னாலாம் விளையாடுறது சுற்றுறது ஊரில் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் கொஞ்சம் 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 இருந்திருக்கு. ரொம்ப பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ். அண்ணெல்லாம் கூட மாட்டீங்க? கார்த்தி தான் அப்போதில் சின்ன வயசுலேருந்து. ஆமாம்மா, கார்த்தி தான். ஸோ பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு வயசு டிஃப்ரென்ஸுங்கிறதுனால நான் சில சமயம் நல்லா ஏமாத்தி பால்கள் விளாண்டுருவேன். அவரு டேர்ன் வரப்ப எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு தோணும். அப்போதான் மாட்டிப்பேன். மாட்டினோன்னு ஒரு ஓவருக்கு 7 பால் 6 பாலா 6 பால் அது 10-15 பால் போட வைக்கிறது. அப்போ அந்த மாதிரி நடக்கும். இந்த சண்டை அடிதடிலாம் சின்ன வயசுல அது இருந்திருக்கு. அந்த வயசுக்கு உண்டான எல்லாமே வந்து கோவம், நைஸா அண்ணன் வந்தானே இரு இன்னைக்கு நடிச்சிட்டு போட்டு கொடுத்துறேன் அப்படின்ட்டு வீட்டுல போய் பண்றது எல்லாமே இருக்குது. சரி, இப்போ பிரதர்ஸ்னு வரும்போது இந்த எப்போச்சும் உங்களுக்குள்ள மோஸ்டா சிஸ்டர்ஸ்குள்ள நடக்கும். இந்த கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்பப்போ ஹக் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள நிறைய இந்த மாதிரி ஒரு பரஸ்பரமான இதெல்லாம் இருக்காது. ஆனா மனசுக்குள்ள அந்த ஒரு பாசம் கொட்டி கிடக்கும். உங்களுக்குள்ள அந்த மாதிரி அந்த கிஃப்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? நான் தெளிவா இருந்தனாலே வீட்டுக்கு கிஃப்ட் தான். அப்படிதான் இருந்தது. கிஃப்ட்னு இல்லை, நாங்கள் ஒன்றா மீட் பண்ணிப்போம். அப்போ தம்பி ஆவடியில் படிச்சுட்டு இருந்தான். நான் இங்கே வடபழனியில் ரூம் எடுத்திருந்தேன். வாரத்துக்கு ஒரு முறை சந்திப்பு தான். சந்திப்பு, பேச்சு, அமைதி, டீ, டிராவல், அவ்வளோதான். இது இப்படிதான் போயிட்டு. ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. என்ன எல்லாமே என்னால தான். நான் இருந்த தனிமை வந்து யாராலையுமே நுழைய முடியாத ஒரு நானா உருவாக்குற தனிமை. இப்போ நான் வெளியே வந்து இவங்கெல்லாம் பார்க்கறதே ஒரு அப்பெல்லாம் மீட் பண்ணுவாரா? வந்து மீட் பண்ணுவான், பார்ப்பேன். நான் டு த கோர் போகிற வரைக்கும் அவன் என்னை பின்பற்றிட்டு தான் இருந்தான். டு த கோர் போனாலுமே கூட திட்டிலாம் இருக்கீங்களா அந்த டைம்ல? பயங்கரமா அது இல்லாம பாரபட்சமே இல்லை, கடவுள் உட்பட எல்லாத்துக்கும். ஆமா, அது கான்ஃபிளிக்டோட உச்சத்தையும் பார்த்தாச்சு, அதோட பேர் அமைதியும் பார்த்தாச்சு. அப்படிதான் சொல்லணும் நான். இல்ல சூப்பர்ல. சரி, உங்களுக்கு ஏதாச்சும் கடவுள் வந்து ஒரு வரம் கேட்கறாருன்னு வைங்க, ஒரு வேலை இவர் சொல்ற மாதிரி. ஆனா அந்த வரம் வந்து உங்க அண்ணனுக்கு ஆகனா என்ன கேட்பீங்க? எழுதுற எல்லா பாட்டுமே நேஷனல் அவார்டு கிடைக்கணும். அப்புறம் தமிழ் இலக்கிய உலகத்துல பல நூற்றாண்டுகளுக்கு வந்து இவர் தான் ரெஃபரன்ஸா இருக்கணும்னு கேட்பேன். ஏன்னா அதுக்கு முழு தகுதியான ஒரு எழுத்து இருக்கு. இது நான் தம்பியா வந்து இவருக்கு வந்து பயங்கர சாம்பிராணி போடுறப்பா அப்படின்லாம் கூட நினைச்சுக்கலாம். தகுதி இல்லைன்னா நீ காத்தினேத்தா யாருன்னு தெரியாது. நான் இது வரைக்கும் எங்கேயும் காத்தினேத்தா தான் என்னோட அண்ணன் சொல்லி நான் ப்ரொமோட் பண்ணதும் கிடையாது. அவரோட எழுத்து தான் அவருக்கு ப்ரொமோஷன். ஸோ அதனால அந்த தகுதி இருக்கிறதுனால இது நான் விருப்பப்படுவேன். நான் சரி, ஒரு இலக்கிய உலகத்துல ஒரு என்னைக்குமே ஒரு பெரிய ஒரு உச்சத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே, ஆல்ரைட். எனக்கு என்னன்னா, எனக்கு நானும் சொல்லிடுறேன், கடவுள் முன்னாடி வந்து கேட்டாருன்னா ரெண்டு விஷயம் சொல்லு, என்ன சொல்லி போற? அது இதெல்லாமே நமக்கு நடிக்கிறது மற்றெல்லாம் ப்ரொஃபஷன் எது வந்தாலும் தம்பி வேற ஏதோ ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிச்சாலுமே எனக்கு என்னன்னா, நம்ம சொசைட்டியில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ரோல் மாடலாக இருக்கணும் யாரோ ஒருத்தருக்கு. அதுதான் குறிப்பாக நம்ம குழந்தைக்கு இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமையில், நான் இருக்கிற நிலைமையில் நம்மளை பார்த்து வளரக்கூடிய நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு தி பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணும். நல்ல விஷயங்கள்ல அது ஒன்று இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதனுடைய உபவிளைவாக திரைத்துறையில் அல்லது கலையில் தம்பி மேலோங்கி நின்று வரணும். அகத்தில் வந்து எப்பயுமே அந்த அமைதி இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நான் கேட்குறது. மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு தானே லிவிங்ஸ்டன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சீரியஸாகவே தான் போயிட்டு இருப்பேன். அவங்க தான் கொஞ்சம் அப்படி காமெடி பண்ணி இல்லை
அதான் ஒரு முட்டாளையும் ஒரு தற்குறியும் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்தா இப்படி இருக்குங்கிறதுக்கு இதுதான் பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அதனால வந்து இங்க இருந்து எல்லாம் நல்ல மேட்டர் எடுத்துக்காங்க, இங்க இருந்து ஃபன்னான மேட்டர் எடுத்துக்காங்க. நான் ஆனா நீங்க பார்க்கும் போதே கெட்டப்பா பாருங்களேன், நீங்க ஒரு பயங்கர பெரிய மீசை தாடி, இவர் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கிளீன் ஷேவ் லுக்ல இருக்காரு. எப்பவுமே இந்த லுக்லாம் கொரியன் மாடல். எதனால அந்த அப்பத்துல இவரு வந்து ஆரம்பத்துல இருந்து இப்போ எனக்கு எப்படி நடிப்பு வந்துச்சு நீங்க கேட்டீங்க இல்லையா, சொல்ல போனா இது எல்லாமே சப்கான்சியஸ் தான். சரி, இதுதான் இதனாலதான் பிளான் பண்ண மாதிரிலாம் கிடையாது. இவர் மிமிக்ரி பண்ணுவாரு ஸ்கூல் டேஸ்ல. ஓ, ரகுவரனோட தீவிரமான ரசிகர், பயங்கரமான ரசிகர். நாங்க 2 பேருக்கும் ரகுவரன்னா அவ்வளோ பிடிக்கும். இவர் மிமிக்ரி பண்றதை பார்த்துட்டு இவன் என்ன பண்றான், இவனுக்கு எல்லாம் கை தட்டுறாங்களே நானும் பண்றேன் அப்படின்னு நானும் எங்க ஸ்கூல்ல மிமிக்ரி அது நல்லா இருக்கா குரலுங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. ஸ்டேஜ்ல ஏறி ஒருத்த வித்தியாசமா குரலை மாத்தி பேசினாவேங்கிறதே அன்னைக்கு பெரிய விஷயம் தான். அது ஸ்கூல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அவ்வளவு கூச்சு போடுவாங்க, எல்லாரும் ஏறவே மாட்டாங்க. நான் பாட்டுக்கு ஏறி ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் பேசணும்னு எல்லாரும் கை தட்டுவாங்க. ஸ்டாஃப்ஸ்ல வந்து சமடாவே நல்லா பண்றேன் அப்படிம்பாங்க. வாய்ஸா எக்ஸாக்டா அப்படியே இருக்காது, அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனா அந்த ஸ்டேஜ்ல ஏறினது தான் மேட்டர், அந்த துணிவு தான். அதுதான் வந்து நான் பாக்குறேன் நான். அப்படிதான் இவரு பண்ணி இவர் என்ன கை தட்டு வாங்குறாரு, மிமிக்ரி பண்ணலாமோ வருமோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதா கூட இருக்கலாம். எனக்கு தொடக்க பாயிண்ட் ஒரு 9th 8th படிக்கிறப்ப நான் இந்த ஸ்கூல்ல ஆனுவல் டேல பண்ணேன். ஸோ அதெல்லாம் கூட ரீசனா இருக்கலாம். சினிமான்னு சொல்லும் போது சினிமா பத்தி முதல் ஊர்ல இருக்கும்போது தெரியும்னா 2 பேர் தான். அதுக்கப்புறம் தான் இப்ப பாடலாசிரியர்லாம் தெரியும். ரகுவரன், பிறகு வந்து ஷோபா. எங்க 2 பேருக்கும் நாங்க நிறைய கான்வர்சேஷன்ல அதிகமா பேசினது வார்த்தைகள்ல பெயர்கள் இந்த 2 பேரா தான் இருக்கும். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல இப்போ சோபா அவங்க ரொம்ப சீக்கிரமா மறைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய படங்கள் நடிப்பை பத்தி அந்த டைம்ல பேசிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து கரெக்டா எல்லா படங்களுமே வந்து ரிப்பீட்டட் மோட்ல வந்துட்டு இருந்தது. தூர்தர்ஷன்ல வரும் வெள்ளிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை மதிய நேரத்துல போடுவோம் பழைய படங்கள், மறுபடியும் மலரும் பசி அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி டைம்ல பார்த்தது. ஸோ நிறைய வந்து இவங்க 2 பேர் தான் முதல்ல சினிமானா தெரியும். அதன் பிறகுதான் பாலுமகேந்திரா சாரு, கண்ணதாசன் ஐயா, வைரமுத்து சாரு, இவங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். முதல்ல ஆட்கொண்டவர்கள் ரகுவரனும் ஷோபாக்காவும். சரி, அது ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா ட்ரை பண்ணுங்களேன் ஒரு வாட்டி. இல்ல சும்மா ரொம்ப நாள் ஆச்சு. ரகுவரன் சார் வாய்ஸ்ல பண்றாரு சொல்லிட்டு வேற குரல் வரும், ரகுவரன் சொல்லிடுறேன். ஓகே, உங்க தம்பி மாட்டுறீங்க ரங்கசாமி பையன்கிட்ட சொல்லு என்ன, பண்ணி வந்து என்ன கை தட்டு வாங்குறாருன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன் தான். அப்ப அப்படி நீங்க எது மிமிக்ரி பாஷா பாய் அங்கே போ என்ன சொன்னேன் 7 நாள்ல என்ன முடிக்கிறேன்னு சொன்னியா? 7 நாள்ல. சோ அதான் அவரு அது என்னமோ அந்த மனுஷன் வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி எங்க கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காரு அந்த மனுஷன். நான் எவ்ரி பர்த்டே ஒரு நினைச்சு பார்த்துப்பேன். ஒவ்வொரு நாள் ஷார்ட்டுக்கு போறப்பையும் வந்து நான் ஒரு 2-3 முறை நேர்ல போய் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். அவரோட கூட நின்று ஹைட்ல கூட பார்த்துருக்கேன். நான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் செட்ல போறப்பையும் அவர் நினைச்சுப்பேன். நான் இந்த ஷாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு போவேன். சரி, கடைசியா ஒரு கேள்வி. கடைசியா அண்ணனுக்கு எப்போ ஒரு கட்டி பிடிச்சி 6 தழுவி ஒரு முத்தம் கொடுத்தீங்க? முத்தம் நான் வேணா பலமுறை கொடுத்துருக்கேன் பாதையில. இது போடான்றோம். இப்போ லாஸ்டா ஏர்போர்ட்ல எதேச்சியா சந்திச்சோம். ஆமா, அது அப்போ நடந்தது ஒரு 6 மாசம் இருக்குமா. நான் மெய்யலுக்கு ஆடியோ லான்ச்சுக்காக போயிருந்தேன். தம்பி ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தான். அப்போ ஆடியோ ஏர்போர்ட்ல சந்திச்சேன் பார்த்தப்போ. ஆமா, அப்போ எதிர்பார்க்கறாங்க ஒரு போட்டோக்காக தான். பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க 2 பேருக்கு பார்க்கும் போதே இந்த ஒரு அண்ணன் தம்பி உறவு இப்படி இருந்தா கூட எவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா உங்களோட ஒர்க் அவர் ரசிக்கிறாரு, அவர் ஒர்க்கை நீங்க மெய்சிலிருத்து போய் ரசிக்கிறீங்க. 2 பேரும் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயரணுன்ற இந்த ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் தெரியுது. ஸோ சீக்கிரமே கையில விருதுகளோட உங்க 2 பேரையும் ஒரு சூப்பரான ஒரு போட்டோ அப்படியே வரணும்னு ஆசைப்படுறோம். நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.